கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று கேட்கணும், இன்னொன்று பேசணும். என்னத்தை கேட்குறது, என்னத்தை பேசுகிறது. அதாவது கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் பேசுவாங்க. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. எதில் பேசுவாங்க? ஜெபத்தில் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இதை செய்யும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீக்கும், அந்த பிரச்சனை நீக்கும், இந்த வியாதியை குணமாக்கும், அந்த பிரச்சனையை சரி பண்ணும், இந்த நன்மையை தாரும், அந்த உதவியை தாரும், நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பட்டம் வேறு கிடச்சிரும். என்ன பட்டம்னா ஜெப வீரர். ஆனால் இவங்க கவனம் முழுவதும் எதில் செலுத்துவாங்கன்னா அந்த பேசுகிறதுலாம். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஜெபக்கூட்டமாக போவாங்க, உபவாச கூட்டமாக போவாங்க. ஆனால் இவர்கள் பேசுவாங்க, ஆனால் ஆண்டவர் பேசுகிறத கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்காது. இவங்களை உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் அதை அவங்கள கேட்க வைக்கவே முடியாது. அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நேரத்துக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணால் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். நாம் பாட்டில் உட்காந்து பிரசங்கிட்டு இருக்கோமே, எவ்வளோ பிரசங்கம் ஏற்கனவே கேட்டாச்சு, அதனால் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஆர்வமும் வாஞ்சும் எல்லா நேரங்களிலும் அந்த ஜெபத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஜெபமே ஜெயம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போதுமான அளவுக்கு பேசணும், அதே நேரத்தில் போதுமான அளவுக்கு கேட்கணும். இதில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா வசனம் கேட்டே இருப்பாங்க, பிரசங்கம் கேட்டே இருப்பாங்க, எங்கே பிரசங்கனாலும் ஓடிடுவாங்க. அந்த காலத்தில் நிறைய மீட்டிங்ஸ் நடந்து, இந்த காலத்தில் மீட்டிங்ஸ் இல்லை. அந்த காலத்தில் எனக்கு ஒரு தடவை தெரியும், அவர் எங்கே மீட்டிங்னாலும் போகாமல் இருக்கவே மாட்டார். எங்கே ஒரு சின்ன கூட்டமாக பெரிய கூட்டமாக ஓடிவிடுவார். ஆனால் மனுஷனுக்கு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ண வராது, 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ண மாட்டார். எங்கேயாவது மீட்டிங் போட்டது, அந்த மீட்டிங் முடியல ஒரு மாஸ் ப்ரேயர் நடத்துவாங்க, அதில் போய் ரொம்ப பக்தியோடு நின்றுட்டு இருப்பார். இவருக்கு ப்ரேயர் பண்ண வராது. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் எதையுமே கேட்டே இருப்பாங்க, பிரசங்கம் கேட்டே இருப்பாங்க. இப்போ யூடியூப்பில் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸில் கேட்குறாங்க. கேட்போம். அதுவும் இந்த காலத்தில் நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறதில்ல. எதையாவது சுவையாக சுவாரஸ்யமாக சொல்கிறாங்களா, பரபரப்பாக சொல்கிறாங்களா, கொஞ்சம் பொழுது போகிற மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரி கேட்டே இருப்பாங்க. அதில் ஒரு திருப்தி. யூடியூப்பில் இன்றைக்கி நான் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நிறைய காரியம் கேட்டதெல்லாம் உருப்படியான காரியம் கேட்டது கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு பரபரப்பான செய்திகளை கேட்குறதே அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 காரியங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, கணிசமான நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு செய்து நீங்கள் பேசணும், மனம் விட்டு பேசணும், உள்ளம் திறந்து பேசணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட பேசணும். நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறோம், அதை விட அதிகமாக ஆண்டவர்கிட்ட பேச பழகினா தான் ஆவிக்குரிய அனுபவம். அதே நேரத்தில் நானும் கூட ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் பைபிள் படிச்சுருப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கோம். ஆனால் எனக்குள்ளே திடீர்னு ஒரு குற்ற உணர்வு வரும். ஐயோ, ரொம்ப நேரமாக பைபிளே படிச்சுட்டு இருக்கிறோமே, ஜெபம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியம் நடக்குது. காலப்போக்கில் தான் பக்குவம் அடையுது. பேசவும் வேணும், கேட்கவும் வேணும். பைபிளை படிக்கணும், சத்தியத்தை கேட்கணும். இந்த 2 அனுபவங்களும் இருந்தால் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஜெபம் என்று ஜெபத்தை மட்டுமே ஆவிக்குரிய அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரசங்கம் கேட்கறது, போதனை கேட்கறது சொல்லி அதே அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போதுமான அளவுக்கு நீங்கள் பேசி தேவ உறவை உணர்ந்தாதான், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை உங்களுக்கு உணர்ந்தாதான் நீங்கள் கேட்டதுபடி வாழ முடியும். மற்றபடி நீங்கள் கேட்டபடி வாழ போகிற அது சுய முயற்சியாக இருக்கும், நியாயப்பிரமான செயல்பாடாக இருக்கும். எனவே கேளுங்கள், பேசுங்கள், 2 சமநிலையாக இருக்கட்டும். அங்குதான் ஆசீர்வாதங்கள் வருகிறது.